பட்டுமா ஈஸ்டர் மெசேஜ் என்னன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்கே. ஆண்டு வந்து நம்மளோட பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்போ நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ளே மறிச்சாதான் திரும்பி உயிர் தெழவே முடியும். we can live if we die in him. death cannot hold us as our God has risen. நம்மளையுமே வந்து மரணம் என்ன பண்ண முடியாதுன்னா பிடிச்சு வச்சிருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட தேவன் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு வந்துட்டார். 3ஆம் நாள் ஆண்டு என்ன பண்ணார், சாவே வந்து செத்து போச்சு. ஆண்டு வந்து உயிரோடு வந்ததுனால சாவே வந்து நம்மளோட தேவன் என்ன பண்ண முடியலன்னா பிடிச்சு வச்சிருக்க முடியல. 3ஆவது நாள் சாவே செத்து போச்சு அந்த இடத்துல. அப்போது நம்ம எப்படி உயிரோடு வருவோம், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம மறிச்சா நம்ம எப்படி உயிர் பெற்று வர முடியும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் மேலே வச்சுருக்கிற விசுவாசம், அப்புறம் பரிசுத்த ஆவியானவர், இது ரெண்டுமே நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் தெழுறதுக்கு அவர் வருகையிலையும் நமக்கு அவர் மேலே வச்சுருக்கிற விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரும் இருந்தால் தான் நம்ம அவர் கூட மறுரூபமாக்கப்பட முடியும். நம்ம எதுக்கெல்லாம் மறிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட பாவத்துக்கு, நம்ம செல்ஃப் ப்ரைடு, நம்மளோட ஈகோ, நம்மளோட மாம்ச இச்சைகளுக்கு, நம்மளோட கண்களின் இச்சைகளுக்கு, ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த உலக பிரகாரமான எல்லா பாவமான காரியங்களுக்கும் நம்ம மறித்து, ஆண்டவர் தான் என்னோடய தேவன், அவருக்கு பிரியமான வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன், பரிசுத்த ஆவியானவர் என் கூடவே இருந்து எனக்கு அதை வழி நடத்துவார் அப்படிங்கிற இதில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அது எல்லாத்துக்கும் மறித்து உயிர் பெற்று வர முடியும். நம்மளோட டிஎன்ஏ வந்து ஆண்டவரோடது. எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம தாயின் கருவில் உருவாகிறதுக்கெலாம் முன்னமே அவர், நம்மளோட எலும்புகள், நம்மளோட சதைலாம் உருவாகிறதுக்கு முன்னமே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் எழுதி வச்சிருக்கிறாராம். அப்போது அவரோட ரத்தமும் அவரோட டிஎன்ஏவும் தான் நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இந்த ஆவிக்குரிய சரீரம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 1 Corinthians 15:41-44 இருக்குது. அப்புறம் இன்னும் நம்ம முக்கியமாக என்ன இன்னைக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது, நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியல. எப்படி வந்து டைமண்டை வந்து அந்த இதுலேருந்து எடுக்கும்போது அதோட கலர் என்னவோ டார்க், ஆனால் நம்ம போடுற டைமண்ட் வந்து அந்த கலரில் இல்லை. ஸோ நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது, எந்த மாதிரியான வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்மளை ஆண்டு என்னவா மாற்றிருக்கிறாரு, நம்ம அவரோட விசுவாசத்தில் நம்ம நிலச்சிருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்னவா வெளியே வரோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. அப்புறம் 1 Corinthians 15:54-55, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஸோ மரணமே வந்து அன்றைக்கி ஆண்டு வந்து உயிரோடு வரும்போது மரணமே செத்து போச்சு. ஸோ பாதாளத்துலேருந்து ஆண்டு வந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து ஆல்ரெடி மீட்டு கொண்டு வந்துட்டார். ஸோ எல்லாமே வந்து அவரால் மீட்கப்பட்டுருச்சு. அதே போல் தான் நம்மளும் மீட்கப்பட்டிருக்கோம். ஆண்டோட வருகைக்காக காத்துட்ருக்கோம். அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திகிட்ருக்கோம். அதுக்கு நம்மளால் முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். May God bless you.